அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்றைக்கி 7வது நாளாக இன்றைக்கி நான் அவர் அசோகான்றவர் சொன்னது 2 நாள் பண்ணி சின்ன விஷயம் எதனா உடம்பு பிரச்சனை உடனே தலைவலி மாதிரி எதனா ஒரு விஷயம் சரியாயிடுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் லைஃப் டைம் கோல் விஷயத்தை எல்லாத்தையுமே வேண்டுறதுக்கு நீங்கள் 7 நாள் பண்ணுங்கன்னாரு. நான் டைரெக்டாகவே அதீத நம்பிக்கையினால் எப்போவுமே எந்த சித்தர்களையுமே நான் என்ன பண்ணுவேன், கட்டாயம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் பண்ணுறது. ஏன்னா இது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, 6 வருஷமாக தொடர்ந்து சித்தர்களை பற்றியும் சித்தர்களுடைய கனெக்டிவிட்டி பற்றியும் சில சித்தர்னாவே உங்களுக்கு இந்த சித்தருக்கு இதெல்லாம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் பறவைகளாக இருக்கட்டும் அல்லது நிறமோ அல்லது இதுதான் அப்படின்ற மாதிரி ஒன்று புரிய வரும். அதை மற்றவங்களுக்கு சொல்லுவேன். அது ஏற்றுக்கிட்டவங்க இருக்காங்க, ஏற்றுக்கலனாலும் இல்லைன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என் சேனல் பார்க்க போகிறதில்ல, அவ்வளோதான். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண போகிறதில்ல. நான் அதனால் தொடர்ந்து நான் பயணிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு அது கனெக்ஷன் ஆகக்கூடும்ன்றதுனால நான் அதை ஸ்டார்ட் பண்ணி 7வது நாள் இன்றைக்கி முடிக்கிறேன். அதனுடைய ஒரு சில அனுபவமாக ஒரு நாளாக ஒன்று சொல்லிட்டு வந்தேன் நான். இதில் எப்பவுமே சித்தர்களை பற்றி பேசும்போது சாதாரணமாக சில உணர்வுகள் ஏற்படுறது இல்லாமல் இதில் ஃபஸ்ட்டு டே நான் சொல்லும்போதே எனக்கு இது இவர் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுறதுனால சொல்லிவிட்டு சொல்லாமல் தான் நல்லது இல்லைன்றதுனால நான் கொஞ்சம் என்னுடைய கதைகளை சொன்னதுனால ஒரு 600 சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட அதில் ஒரு 4 பேர் மட்டும் உனக்கு உன் கதைலாம் என்னத்துக்கு வளவளா கொழகொடா அந்த நான் இந்த இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஒரு கட்டமாக போட்டு அது பரமபதம். ஏன்னா அந்த நான் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி பூஜை பண்ண அன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன். எந்த சித்தராக இருந்தாலுமே என்ன நடந்தது அன்றைக்கி அப்படின்னு ஒரு கவனிப்பேன். அது அவங்க ரூபத்தில் வந்ததாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எதனா தெரிஞ்சுதான்றத ஒரு விஷயம் நான் கவனிப்பேன் எப்போவுமே. அந்த மாதிரி கவனிச்சப்போ தான் நான் நேற்று பண்ணும்போது அந்த குபேரனுடைய கோலம் போட்டு வச்சுருந்தேன். அதை தொடர்ந்து 6 மாதமாக 7 மாதமாக போட்டுருக்கிறேன் கோலத்தை. அது எல்லாருக்குமே தெரியும், எங்கள் வியூவர்ஸ்க்கு. அது கோலமே கிடையாது, எந்திரம். அது உள்ளே கலர்ஸை நிரப்பிட்டு அது மேலே உள்ள ஐம் க்ளீம் என்ற மாதிரி எழுத்துதணும். அது தரையில் படக்கூடாதுன்றதுக்கு அந்த மாதிரி சொல்லி ஒரு 2 வாரம் வச்சுருப்பேன். அப்போ நிறைய இந்த அமானுஷ்ய நிகழ்வுகள் மாதிரியும் வீட்டில் சில விஷயங்கள் மாதிரியும் அப்படிலாம் நிறைய நடந்தது. அது மற்றவங்களுக்கு சொன்னேன். இன்னொருத்தர் கூட ஒரு வியூவர் கூட எனக்கும் அப்படி நடந்துச்சு, அந்த மாதிரி கோலம் போட்டு இது மாதிரி நடந்ததுன்றதெல்லாம் சொல்லுவாங்க, என்கிட்ட கமெண்ட்லேயே சொல்லுவாங்க. அந்த கோலங்கள் போடுற விஷயத்தில் நடந்த மாதிரி தான் இந்த கோலத்தை இன்றைக்கி போட்டிருக்கப்போ கேலக்கி சித்தர் அதில் போய் கனெக்ட் ஆகிட்டாரு. அந்த குபேரனுடைய கோலத்தில் போய் கனெக்ட் ஆகிட்டாருன்னு காட்டுறதுக்கு தான் அந்த மேலே ஒரு எலியோ இதுவோ போயிருந்தால் ஒரே மிட்டாக கலைஞ்சிருக்கணும் இல்லையா. நீ ஒரு வெள்ளை கலர் இது போட்டுக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு உனக்கு ஹால்லேருந்து நடந்து வந்தார் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் உருட்டுன்னு சொல்ல போகிறீங்க. அது நான் கண்ணில் காட்டுறேன். அது உள்ள அந்த எலியினுடைய கால் தடங்கள் பதிச்சிருக்கிறது சென்டர் பார்ட்டில் காட்டுறேன். ஆனால் அது போய் இருக்கிற மெத்தடு பார்த்தா அது உள்பக்கம் போகாமையே எப்படி பண்ணுச்சு. அப்போ ஏதோ ஒரு கடவுள் சக்தியோ ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தியோ எப்படி வண்டு வருது, ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வருதுன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது இல்லையா. அதை மாதிரி காட்டுறதுக்கு தான். நீ வேறு மாதிரி சொன்னியானா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு சேனல்லலாம் உங்களுக்கு உருட்டுன்னு சொல்லுவாங்க பாரு. இது சயின்டிஃபிக்காகவும் சொல்ல முடியாது ஸ்பிரிச்சுவல் விஷயத்த. ஆமாம், நான் நேரில் பார்த்த அமாஷனதுரா வந்துடுது வாடா, அவனுக்கு நேரில் ஒருத்தன் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுன்னு வரான் வா அப்படி சொல்லுவாங்க. அதனுடைய தாத்பரியம் உனக்கு அதில் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு அந்த அவர் சொன்னார் இல்லைங்களா அசோகான்றவர், இதை கும்பிட்டவுடனே அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி நகர்த்தி இருந்தது, ஆள் நடமாற்ற சத்தம் கேட்டுது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேர்ல்டில் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ப்ரூஃப் பண்ண முடியாது. அதை மனசுக்குள்ளே தான் வச்சுக்கணும். நம்ம நேரில் பார்த்தா கூட யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அந்த கோலத்தில். அது 2 மாதிரி. ஏன்னா அந்த முதல் நாள் பரம்பதம் சினிமா பார்க்க வச்சுது. பரம்பதம் விளையாட்டில் பாம்புகள் போகும். பரம்பதம் விளையாட்டில் சென்டரில் கட் பண்ண மாதிரி நான் குபேர கோலம் போட்டதும் பரமபதம் போர்ட்லேயே ஒரு சென்டர் பார்ட் கட் பண்ண மாதிரி தான் இருந்தது அந்த கோலம். அதில் கரெக்டாக 2 பாம்புகள் போகிற மாதிரி அந்த எலி பண்ணியிருந்தது. ஆனால் உள்பக்கம் போகாமே வெளியே எப்படி பண்ணியிருந்தது. அது கண்டிப்பாக எலி தான்றதுக்கு அதனுடைய கால் தடங்கள்லாம் காமிச்சேன் அது உள்ள. ஆனால் எப்படி இது பறந்து போய் பண்ண மாதிரி எப்படி பண்ணியிருக்குது அப்படின்ற மாதிரி அது தத்ரூபமாக நம்மளுக்கு தெரியும். நான் சொல்கிறேன் இல்லையா, ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வருதுன்ற போது சாமி இருக்கிறவங்க இது இந்தமாக கற்பனை பண்ணிக்குது, மேனியாக்காது இதுன்னு சொல்கிறவங்க யாருன்னா மெயினாக அது ஆண்கள் தான். இந்த பெண்கள்னாவே சும்மாவே எதனா சாமி ஜீபும்பான் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஒரு மாதிரி டெக்னிக்கலான ஆள். அவங்கெல்லாம் எப்படி மஞ்சள் பூசிக்கின்னு குங்குமம் பூசிக்கின்னு நல்லபடி எல்லாம் தங்கமும் வைடவும் வீட்டில் கல்யாணம் ஆகிடும் நினச்சிட்டு கற்பனை பண்ணிக்கின்னு பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, நாலேஜ் இல்லாதவங்க. நமக்கு டெக்னிக்கல் நாலேஜ் நமக்கு இருக்குது அப்படின்ற மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, கரெக்டாக இந்த நாளில் இது நடந்தது, இந்த நட்சத்திரம் அன்றைக்கி இது நடந்தது, கரெக்டாக இந்த பாசிட்டிவ் விஷயம் நடந்ததுனால அது நடந்ததுன்னு சொன்னாவே அவங்க ஒரு 10ஆம் பசிலித்தலமாக நினைக்குது. இல்லைனா அவங்க மனவியாதியில் இருக்கிறாங்க, மேனியாக்கு அப்படி பேசுறது. இதே மாதிரி பெண்களும் சில பேர் வேலைக்கு போகிறவங்களா நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க இந்த வீட்டு வேலைகளில் சும்மா எதுவுமே பூஜை புனஸ்காரங்க விஷயங்களே தொடாமல்
அதுங்களுக்கு வேலை இல்லாமல் செய்கிறது, பொழுது போகாமல் செய்கிறதுன்ற கான்செப்டோட பெண்களே இருப்பாங்க சில சமயத்தில். ஒரு படம் கூட எடுத்திருந்தாங்க, த்ரிஷா நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில். அதில் அப்படி தான் அவங்க அந்த அந்த பிஹேவியரை அப்படியே பக்காவாக காமிச்சிருந்தாங்க அந்த படத்தில். அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் தொடர்ந்து சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இது எப்படி பிரபஞ்சமாக இவங்களை எப்படி கவனிக்கணும், இப்படி எப்படி வரும். நான் எப்பவுமே என்ன பண்ணுறேன், அடுத்தது பிள்ளையார் சதுர்த்தி வருதா, அடுத்தது ஏதாவது ஒரு பெரிய ஆடிப்பூரம் வருதா, இப்போ நான் போன வாரம் தான் இந்த சித்தரை இந்த கடவுளை வச்சு கும்பிடுங்க பணம் செல்வ வளத்துக்காகன்னு சொல்லியிருக்கேன்னா, இந்த சித்தரை கும்பிடுங்க வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ அதையும் அடுத்து வரப்போகிற பண்டிகையும் இணைக்கிற மாதிரி, அந்த கடவுளையும் இந்த கடவுளையும் இணைக்கிற மாதிரி எப்பவுமே நம்ம சொல்கிற கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம இதுக்கு பிள்ளையாருக்கு இருக்குதுன்னா, நம்ம புரிதல் படி ஒரு ஃபெங்சுயி வாஸ்து அதில் மிக்ஸ் ஆகிருக்கலாம். இதில் இந்த மாதிரி இத்தனை கலரு இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி விஷயங்களை நான் தொடர்ந்து சொல்கிறது வழக்கம். அது எல்லா விஷயமே வேண்டுதல் நிறைவேறதுக்கும் சரி, வேண்டுதல் நிறைவேற தான் நான் பொதுவாக போடுவேன். என் சேனலில் எப்பவுமே நான் போடுற டேக் வந்து வேண்டுதல் நிறைவேற தான். அது ஏன் கல்யாணத்துக்கு தனியாக, குழந்தை பிறகுறதுக்கு தனியாக, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. தொடர்ந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி 7வது நாள் கும்பிட்றேன் நான். கரெக்டாக இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் விஷயம், 2 பாசிட்டிவ் விஷயம். ஒருத்தருக்கு கல்யாணன்றது விஷயம் இன்றைக்கி தான் தெரிய வந்தது. அது நாளைக்கே போகிறதுக்கு இன்றைக்கி தான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது ஒரு கல்யாண இது ஒன்று. இன்னொருத்தருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இன்றைக்கி 7வது நாள் நான் முடிக்கிறேன். 2 பாசிட்டிவ் விஷயம் வந்தது. இது இல்லாமல் அந்த 7வது நாள் நான் முடிக்கிறேன்றதுனால அந்த ஒரு சின்ன அந்த இது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அதில் 2 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். முதல் நாள் நான் சன் பண்ணும்போது பரமபதம்ன்ற சினிமா பார்த்தேன்னு சொன்னனோ தவிர, இந்த கண்ணில் என்ன பார்த்தேன், இந்த பட்டர்ஃப்ளை வரல அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் பண்ணும்போது. ஆனால் வைஷ்ணவி படம் வச்சுட்டுருக்கேன். இந்த ஒரு இது மாதிரி புலி மேலே உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய ஆயுதங்களை கையில் வச்சுக்கிட்டு வைஷ்ணவி படம், அது மேலே பல்லி வந்து உட்காந்துது. கரெக்டாக நான் அதை சன் பண்ணும்போது பல்லி வேகமாக வந்து அந்த வைஷ்ணவி படத்து மேலே உட்காந்துது. அது ஒன்று. அது மாதிரி பூஜை ரூம் இங்கே நான் உட்காந்துட்டு இங்கே உட்காந்து தான் பண்ணுறேன். இந்த தண்ணி தான் வச்சு பண்ணேன், இங்கே தான் இந்த நெய் தீபம் ஏற்றிட்டு இதில் தான் பண்ணேன். இந்த 7வது நாளாக இன்றைக்கி தான் முடிக்கிறேன். இதை டெய்லி தண்ணி மட்டும் மாற்றிடுவேன், இந்த இடத்துல நெய் தீபம் ஏற்றிக்குவேன். இது அகஸ்தியருக்காக நான் இதெல்லாம் லைனாக நான் இதில் சொல்லிட்டு வந்தப்போ, அகஸ்தியருக்குன்னு டெய்லியே ஒரு பித்தளை சொம்பில் வைங்க, அதுக்குள்ளே 2 பூ போட்டு அகஸ்தியரே ஜெயம், அகஸ்தியரே சத்தியம், அகஸ்தியரே ஆனந்தம், லோபமுத்திரையம்மா துணைன்னு சொல்லுங்கள், கங்காதேவியம்மா துணைன்னு சொல்லுங்கள் டெய்லியே. அது அகஸ்தியர் நம்மளுக்கு எப்பவும் துணை இருப்பாருன்னு ஒவ்வொரு இது வரும்போதும் அதை சொல்லிவிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கு போயிடுவேன். நான் எதனா சொல்லி முடிச்சது அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதா இருந்தால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன் டெய்லி. அந்த மாதிரி வந்து இருக்கும். அது அப்படி. இது வந்து என்னென்னா, பிள்ளையார், குபேரனு, ஹாப்பி புத்தா, இதுகெல்லாம் ஒரே ஒரு செட்டு பணத்தை வாரி கொடுக்கின்ற விஷயம். அது பிள்ளையார் சதுர்த்தி வரப்போகுதுன்றதுனால இவங்க 3 பேரும் எப்படி மிங்கிள் ஆகுறாங்க, எப்படி ஒரு கட்டத்தில் நிற்கிறாங்க. செல்வ வளம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க. பணம் இருந்ததுன்னு வச்சுங்க, அது எவ்வளோ பிரச்சனையான இருக்கட்டுமே, அது வந்து தீர்ந்து போயிடும். பணம் தான் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே முக்கியம். யாரோ ஒருத்தர் கூட இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ரொம்ப எங்கள் மாமியார் வந்து எனக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து நான் அம்மா வீட்டில் வந்துருக்கிறேன், என்னை பிரிச்சுட்டாங்க, நான் எதான பூஜை சொல்லுங்களான்னு. பணம் நிறைய இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுக்கு கூட வேறு வழி இல்லாமல் அந்த ஹஸ்பண்ட் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு நீ நல்லா வேலைக்கு போகிறவங்களா இருக்குது, உனக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வர மாதிரி ஒரு வழி ஆயிடுதுன்னா, அது காரணத்தினால வேறு யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பணம் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயத்தையும் வளைக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கருவியாக இருக்குது அது உண்மையிலே. அப்போது நம்ம வந்து பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணும்போது பணம் வருவதற்கான, கடன் தீர்வதற்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தான் மற்ற விஷயங்களை வாழ்க்கையில் வெற்றி பெறணும். யார் யார் நம்மளை அவமானப்படுத்தினாங்கன்ற விஷயத்துக்கு வெற்றி பெறணும், எப்படி வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மனசை நோகடித்து அவங்க எதிர்க்க வாழ்ந்து காட்டுறதுக்காக எந்த கடவுள்களை வணங்கணும், இதுங்கெல்லாம் போனாலும் கான்ஸ்டண்ட்டாக பண சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா, நீ பண்ணுற மற்ற விஷயங்கள் எளிதில் வெற்றி அடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஒரு முக்கிய கருவி உலகத்தில் பணம் சொல்லலாம். அது எனக்கு இப்போ அந்த ஹரிணின்றவங்க அந்த 9 லட்சம் கடன் தீரணுன்ற போது தான் வந்து இந்த தோணுச்சு. சனத்குமாரர் என் மைண்டுக்குள்ளே வருது. அப்போ போய் தேடி பார்க்கும்போது தான் குபேரர் வந்து அந்த கோயிலுக்கு வந்து அவருடைய செல்வங்கள் எல்லாம் மீட்கப்படுகின்றது. அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் குபேரர், அவருடைய மொத்தம் இழந்துடுது. அது மொத்தம் சனத்குமாரர் கோயிலுக்கு வரும்போது தான் அவர் மீட்கப்படுது அவருடைய செல்வங்கள்ன்ற ஒரு விஷயம். இது வந்து இந்த கேளிக்கையத்தை பற்றி முதல்ல சொல்லி முடிச்சிடறேன். இப்போ பிள்ளையார் எதுக்கு நீங்கள் இதில் வந்து சேர்த்து சொல்கிறீங்கன்னா, கேளிக்கை சித்தருக்கு டெய்லி சொல்லிட்டு வரேன் ஒன்று அதுக்கும் சொல்லிடணும். இப்போ வரப்போகிற பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம செல்வம் சம்மந்தமாக அன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கும் சிலது. இப்படி பண்ணுங்க அன்றைக்கி. ஏன் இவங்க 3 பேரும் ஒரு ரேஞ்சில் வராங்க அதுக்கும் சொல்கிறேன். அதை முதல் நாள் நான் பண்ணும்போது ஈயில் இந்த மாட்டு ஈன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெரிய ஈ. அந்த பெரிய ஈ வந்து நான் இதை பண்ணும்போது வந்து உட்காந்துது.
அதையும் நான் மறந்துட்டேன். ஏன்னா இவர் குளவி சொன்னார், பட்டர்ஃப்ளை சொன்னார். அவ்வளோ 4:30 மணிக்கு இந்த ஜன்னல் நம்ம திறந்த உடனே வராது அது நிச்சயமாக. ஆனால் மாடிக்கு போனப்போ தான் வந்தது. ஒரு இதில் அந்த ஃபஸ்ட்டு டே பட்டர்ஃப்ளை வரல, இதுக்கப்புறம் நேற்று வரல, நேற்றோ முந்தினேத்தோ பட்டர்ஃப்ளை வரல. அதுக்கு பதில் வேறு ஏதோ ஒன்று நடந்தது. உங்களுக்கு போட்டு அந்த கோலத்தில் அந்த எலி போயிட்டு அந்த ஒரு பரம்பதம் இதில் வர மாதிரியே போயிருந்தது பாருங்கள். முதல் நாளும் பரம்பதம்ன்ற சினிமாவை தானே நான் பார்க்குற மாதிரி ஆச்சு. அது எப்போ எடுத்திருக்காங்க அந்த படம், யூடியூப்பில் அதை பார்க்குற மாதிரி வருது. அந்த என்ன அறியாமல் கிளிக் பண்ணிடுவேன். தொடர்ந்து என் சேனல் பார்க்குறதுக்கு தெரியும். ஒரு சினிமா ஏதாவது யாராவது இதில் பென்ட்ரைவில் போட்டோ எதனா கொடுத்து சம்மந்தம் இல்லாத இதை பாருன்னு சொல்லுவாங்க. அது அப்படி இருந்து தானே அது உள்ளே வந்து போய் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, இப்போ இருக்கிற சித்தர்கள், இப்போ நான் பேசிட்டு இருக்கிற சித்தர்கள் கூட சம்மந்தப்பட்ட கடவுள், இப்போ நான் பேசிட்டு இருக்கிற கடவுள்கள் பற்றி அது உள்ள ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து என் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி அடடா இது கிளிக் பண்ணிட்டு பின்னாடி தான் அப்போ கிழக்கி சித்து தான் இதை நம்மளை பார்க்க வச்சுருப்பாரு பரமபதம் ஃபஸ்ட் டே. நேற்று வந்து நான் அந்த போட்டிருக்கிறேன் அந்த கோலத்தில் அந்த பரமபதம் இதில் இருக்கிற மாதிரியே 2 பாம்பு மாதிரி அந்த எலி வந்து இது பண்ணிட்டு போகுது. ஆனால் ஆச்சரியமாக இருக்குது, அது மேலே ஓடினா கம்ப்ளீட்டாக ஸ்லாஷ் ஆகாமல் எப்படி அது ஆச்சு அப்படின்றதுக்கு தான் காமிச்சது நான். அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் இது பார்க்குறேன், அந்த இந்த பெரிய ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அவர் குழவின்னு சொல்கிறதுக்கு பதில் ஏன் இதெல்லாம் நம்ம சொல்லணும்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் எனக்கு எதுவுமே வரலன்றீங்க நிறைய பேர், இதெல்லாம் கூட அவருக்கானதாக இருக்கலாம், நம்மளுக்கு தெரியலல்ல. இது வந்து ஏன்னா 2வது நாளும் வந்தது. அது 2வது நாள் மாடிக்கு நான் போகிறேன். அப்போ மாடியில் போயிட்டு நான் கும்பிட்டுட்டு இருக்கும்போது அது வந்து அந்த மதில் சவுத்து மேலே வந்து உட்காருது. இந்த ஃபஸ்ட்டு நாள் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உட்காருது, நான் கும்புற அந்த தண்ணி வச்சுருக்க பக்கத்துலேயே வந்து உட்காருது அந்த பெரிய அவர் சொன்ன அந்த குழவிக்கு பதிலாக. இதே மாதிரி தான் நான் கணக்கம்பட்டியை சொல்லும்போது கூட பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ உங்ககிட்ட வீடியோ போட்டிருந்தப்பே என்ன ஆச்சுன்னா, சரான்னு ஏதோ உள்ளே வந்து ஒரு ஓடுது மாதிரி மேலே கேட்குது. நான் வீடியோவில் லைவில் பேசிகிட்டே இருக்கேன். அப்போ இருட்டில் போயிட்டு உட்காந்துச்சு. அப்புறம் லைவ் கட்டு பண்ண பின்னாடி மேலே போய் பார்த்தா தும்பி வருது. அந்த தும்பியை பார்த்துட்டு பின்னாடி என்ன ஆச்சுன்னா, அதுக்கு அடுத்தது எப்போ கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேசும்போதும் தும்பி மாடியில் இறங்கினா கூட பட்டர்ஃப்ளை வருது, இல்லைன்னா தும்பி வர ஆரம்பிச்சது. அப்புறம் வியூவர்ஸும் பார்த்துட்டு ஆமாம் தும்பி வருதுன்றத சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணிட்டு வரும்போது எனக்கு வரலையேன்றாங்க. இப்போ இந்த பெரிய கூட இருக்கலாம். அதே மாதிரி அந்த பல்லி ஒன்று 2 நாள் பார்த்தேன். முதல் நாளும் அந்த பல்லி. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, காலில் விழுந்து எப்பவுமே கும்பிட்டுட்டு போயிடுவேன் எழுந்து சொல்லிவிட்டு 108 முறை சொல்லிட்டு இருந்தேன் 6 நாளாக. இன்றைக்கி என்ன பண்ணேன், இது செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி 7வது நாளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விழுந்து கும்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விழுந்து கும்பிட்டு என் வேண்டுதலை வைக்கும்போது இந்த ஜன்னலுக்கு வெளியில் மரத்துலேருந்து பல்லி சத்தம் நல்லாவே, இந்த ஒரு கவுளின்னு சொல்லுவாங்க, அது சொன்னால் நடக்கும், நம்ம வேண்டினது நடக்கும்னுவாங்க. அந்த மாதிரி என்னாச்சுன்னா, முதல் நாள் பல்லி வந்து அந்த வைஷ்ணவி மேலே உட்காந்துது, அந்த பெரிய வந்து இங்கே அந்த தண்ணி பக்கத்தில் இருந்தது. 2வது நாள் மேலே போய் நான் அவரை பற்றி சொல்லும்போது அதே வந்தது பார்த்தேன். இந்த இடத்துல வந்து இன்றைக்கி காலில் விழுந்து நான் என் வேண்டுதலை சொல்லும்போது இந்த ஜன்னலுக்கு வெளியில் இருக்கிற வேப்ப மரத்துலேருந்து அந்த பல்லி சத்தமாகவே வந்து டக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது நான் என்னுடைய வேண்டுதலை சொல்லும்போது 7வது நாள், அதனால் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்த மாதிரி அந்த பல்லி இது பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மாடிக்கு நான் போகிறேன். எப்பவுமே வந்து என்னுடைய துணி கொஞ்சம் ஒரு 2-3 கொடி தான் இருக்குது மாடியில். என்னுடைய துணியை நானே போய் காய போட்டுக்குவேன். அதே மாதிரி என் ஹஸ்பண்டோட துணியை வந்து அவர் போய் காய போட்டுக்குவார். அந்த மாதிரி காய போட்டுக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என் துணி அப்படியே எடுக்காமல் இருந்ததுன்னா அதை எடுக்க சொல்லுவார். நீ போயிட்டு உன் துணி எடுத்தால் தான் நான் எந்த போட முடியும்னுவார். அந்த மாதிரி நான் சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன், முதல்லையே காலில் போயிட்டு சூரியன் எல்லாரையும் வந்து வாய் விட்டு இவங்களெல்லாம் சித்தர்கள் மொத்த பேரையும் கும்பிடுவேன். அந்த மாதிரி கும்புறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு அந்த துணியை எடுத்துன்னு வந்து போட்டுட்டு அப்புறமா நம்ம நிதானமாக போயிட்டு நம்ம கும்பிட்டுக்கலாம். நான் என் ப்ரைவசி வேணும், எனக்கு தனியாக சத்தமாக சொல்லிகிட்டு இருப்பேன். அதனால் இவர் எதிர்க்க வேணாம், மேலே போயிட்டு அந்த துணியை எடுத்துன்னு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். நான் போயிட்டு துணி எடுக்க போகிறேன். அவரும் அவரோட போட வேண்டிய துணி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அந்த சமயத்தில் கரெக்டாக ஒயிட் பட்டர்ஃப்ளை வருது. ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை தான் வருது, ஒயிட் பட்டர்ஃப்ளை வருது. அவருக்கு அது என்னது ஏது என்ன பட்டர்ஃப்ளைலாம் அதெல்லாம் அவர் பார்க்கல. எனக்கு தான் தெரியுது அந்த பட்டர்ஃப்ளை வந்ததுன்னு. அது கூடவே நான் ஒரு கால்குலேட் பண்ணுறேன். இன்றைக்கி 7வது நாள் அந்த பல்லி வந்து நம்ம வேண்டுதலுக்கு ஒப்புதல் கொடுக்குற மாதிரி ஒன்று சொல்லிச்சு. அதுக்கப்புறமா இந்த பட்டர்ஃப்ளை வந்து என்னதுன்னா, நான் என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேரும் இருக்கிற சமயத்தில் அந்த ஒரு பட்டர்ஃப்ளை வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்றது விதி. ஏன்னா நான் வேண்டுதலுக்கு ஒரு ஜீன் வைஸ் வந்து உனக்கு என்னோடய ஹஸ்பண்டோட கனெக்ஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து நான் சொல்கிற விஷயத்தில் அது வந்து கரெக்டாக முடியும். இது என் கதை கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சித்தர்களை கும்பிடும்போது நடக்கிற நிகழ்வுகளை ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதுக்காக சொல்கிறது, இது என் கதை சொல்கிறதே கிடையாது.
2 பேரும் எப்படி வரும் யாகத்தில் வந்து தனியாக ஒத்தையாளாக உட்கார வைக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆயிருந்தால் அவங்க 2 பேரையும் உட்கார வச்சு தான் யாகத்தில் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆசீர்வாதம் கொடுக்கும்போதும் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது கணவன் மனைவி 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு தான் அடுத்தவங்களை காலில் விழ சொல்லி அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் சடங்கு, அதெல்லாம் நம்ம மூதாதையர்கள் கண்டுபிடிச்ச சடங்குகள். அதை என்ன பண்ணுதுன்னா அந்த 7வது நாள் இன்னைக்கு நான் முடிக்கிறதுனால என்னுடைய வேண்டுதலில் நிச்சயமாக நான் என்னுடைய மகனுக்காக வேண்டதா தான் மெயின் வந்து உலகத்தில் எல்லாரும் வேண்டுதலெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டது தான் அதிகமாக இருக்கும். அப்போ நான் அதை வேண்டும்போது நிச்சயமாக அந்த அவருக்கு என்ன நான் பண்ணுறேன்னே தெரியாது, நான் எந்த சித்திரை கும்பிட்னே தெரியாதுன்னா கூட அந்த பிரபஞ்சம்தான், அந்த கேளிக்கை சித்தர் தான் அந்த துணி போடுற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி, நான் முதல்ல எப்போவுமே சாமி கும்பிட்ற ஆள் போகாமல் அவர் அது எடுன்னு சொல்லவே அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அப்புறமா போய்க்கலான்னு போகும்போது பிரபஞ்சத்தினுடைய கணக்கு என்னென்னா என்னையும் அவரையும் ஒரு சேர அந்த அந்த மாடியில் நிற்க வச்சு அந்த சமயத்தில் அந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை வரணும். சரிங்களா? இது எனக்கு என் கதை இல்லை, திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கும் இப்படி தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு விஷயம் அந்த கடவுள் என்ன பண்ணிக்குது, எனக்கு ஒன்றுமே பண்ணலைங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு ஒன்றுமே உணர்வே இல்லை, நான் கூட தண்ணி வச்சேன் பண்ணேன். ஏன் அது புரிய மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கிறதுக்கே யாரும் சொல்ல போதில்லை. சொன்னாலும் அது ஏதோ பைத்தியம், அது சொந்த கதையை சொல்லிங்குதுன்னு தான் நினைக்கிறீங்களோ தவிர உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்தது கரெக்டாக நம்மளும் அந்த இடத்துக்கு போனோம்ல, அந்த சமயம் நம்ம பொண்ணு கூட அந்த இடத்துல வந்ததில்லை, அந்த சமயம் தான் அது வந்து குறுக்க அந்த வந்து ஆட்டோ போச்சுல்ல, அந்த ஆட்டோ மேலே நம்மளுடைய குலதெய்வத்து பேர் இருந்ததில்ல. நம்மையும் நம்ம பொண்ணையும் சேர்த்து நிற்க வச்சு அந்த குலதெய்வம் நம்மளுக்கு ஆசி கொடுக்குதில்ல, அப்படி புரிஞ்சிக்கணும். அப்போ நிறைய இந்த மாதிரி விஷயங்களை கதைகளை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இது இன்றைக்கி நடந்த விஷயம். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பெரிய ஈயும் வருது, பல்லி அதுவும் இருந்ததுன்றதை சொல்கிறேன். இன்றைக்கி கடைசி நாள்ன்றதுக்கு அந்த பல்லி சத்தம் ஆசீர்வாதமும் அந்த ஒரு பட்டர்ஃப்ளை வரும்போது நானும் ஹஸ்பண்ட் 2 பேருமே மாடியில் இருக்கணுன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அது பண்ணிச்சுன்றது இவருக்கானது, கேளிக்கை சித்தருக்கானது. இப்போ நான் வந்து இவர்கிட்ட வந்துடுறேன். பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா குபேரன் வந்து இந்த வயிறு பெருசாக இருந்து ஹாப்பி மேன்ன்றது புத்தா ஹாப்பி மேன்ன்றதும் வந்து பிள்ளையார்லாம் ஒரே மாதிரி தான், வயிறு பெருசாக இருக்கும். அதே மாதிரி குபேரனும் வந்து பெருசாக தான் காட்டுவாங்க. இந்த கும்பம்ன்றதே வந்து குபேரனா நிறைய உணவு உண்பவர் அப்படின்ற மாதிரி வரும், வயிறு பெருசாக இருக்குன்ற மாதிரி குபேர பகவானும் உங்களுக்கு அப்படி தான் போட்டிருக்கும். இவரும் ஹாப்பி புத்தாவும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். பிள்ளையாரும் உங்களுக்கு அப்படி தான் தொப்பையாக இருக்கும். அது என்னதுன்னா செல்வ வளத்தை குறிக்கிறது. 3 பேருமே செல்வ வளம்னாவே பணம் செல்வம் அதுங்களும் இருக்கும். அந்த வளமாக அவங்க இருக்கிறாங்கன்றதுனால வயிறு பெருசாக பலமாக இருக்கிறாங்க அப்படின்ற மீனிங்க்கு தான் வந்து வியாபார இடத்துக்குள்ளேயும் சரி, உங்களுக்கு வீட்டில் போகும்போதே முதல்ல பிள்ளையார் இது வைக்கிறதுக்கும் காரணம் இப்போ இந்த குபேர படத்தை நான் வாங்கினதே ஒரு குபேர பூஜை பண்ணுறதுக்கு தான் வாங்கினது. இதை வாங்கின 3வது நாள் தான் என் சேனலே மானிட்டைஸ் ஆகுது. ஏன்னா இதை வச்சு குபேர பூஜை பண்ணுறேன். இதில் வந்து நான் வந்து மனை போட்டு அதில் வந்து அவருக்குன்னு ஒரு நம்பர் போட்டு ஒரு கோலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 8 மாதம் மானிட்டைஸ் ஆகலை. இதை நான் பண்ண 3வது நாள் மானிட்டைஸ் ஆகுது குபேர பூஜை பண்ணுற அன்னைக்கு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த குபேரனுக்கு வந்து செல்வத்தோடு சம்மந்தப்பட்டவர். அதை பற்றி தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்குது. அந்த குபேர பகவான் சனத்குமாரர் சௌந்தர்யா தேவி கோயிலுக்கு போனாங்க. அப்போ சனத்குமார் போனாங்க. சனத்குமார் உடனுரை தேவி வந்து சௌந்தர்யா தேவி. அங்கே குபேரன் போனப்போ தான் இழந்த செல்வம் வந்ததுன்னு. இதில் பிள்ளையார் சம்மந்தமாக இன்னொரு கதை ஒன்று இருக்குது, சிவனோடு சம்மந்தப்பட்ட இன்னொரு கதை, அதையும் சொல்கிறேன். அதில் என்னதுன்னா ஒரு முறை இந்த குபேரன் எப்போவெல்லாம் சிவனுக்கு வந்து அது பிரம்மனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ரொம்ப அல்ட்டலாக பண்ணாங்கன்னா அவங்க எதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க எதுக்கு பண்ணுறாங்க எல்லாம் தெரியும். ஆனாலும் வந்து அந்த கர்வத்தை அது பிரம்மனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இது பண்ணிடணுன்றது. அந்த மாதிரி ராவணன் வந்து ஒரு முறை வந்து குபேரன் வந்து தன்னுடைய செல்வ வளத்தினுடைய அந்த பெருமையை காட்டுறதுக்காகவே என்ன பண்ணுவாருன்னா, ஏன்னா குபேரனே வந்து அதுக்கு முன்ஜென்மத்தில் அதை நான் சொல்லியிருக்கேன் அந்த கதை. எப்படி இந்த குபேரன் சனத்குமார்லாம் ஒன்றா வச்சு கும்பிடணும், இந்த கோடி கோடியாக செல்வம் வர்றதுக்கும் கடந்திரத்துக்குன்னு ஒரு இது சொன்னேன் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி சனத்குமாரர் சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு பார்க்கறதுக்கு சொல்கிறேன். இது பக்கத்தில் தான் நான் குபேர படத்தை இப்போ வச்சுக்கிறேன். இவங்க செட்டாக ஒன்றா வச்சு கும்பிடுங்க. டெய்லி ஓம் சனத்குமாரரே போற்றி, ஓம் சௌந்தர்யா தேவியன்னு சொல்லிவிட்டு 1 ரூபி காயின் கையில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக இது மேலே தொட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லிட்டு இந்த பித்தளை தட்டில் அப்படி போட்டுருங்க. 6 மாதத்துக்கு அப்படி பண்ணணும் தொடர்ந்து. பௌர்ணமிக்கு மட்டும் இங்கே ஒரு கலசம் வச்சு அதை சனத்குமார் சௌந்தர்யா தேவியன்னு வச்சு உள்ளே அரிசி போட்டு கொஞ்சம் காயின் போட்டு ஒரு தேங்காய் வச்சுக்கணும். நீங்கள் மாயில வச்சா வைக்கலாம் பரவாயில்ல, மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 3வது நாள் அந்த தேங்காய் எடுத்து உடச்சிட வேண்டியது தான். 6 பௌர்ணமிக்கு மட்டும் அது பண்ணுங்கன்னு இருக்கிறேன். சனத்குமாரனுடைய அடுத்த பிறவி தான் முருகர்ன்றதுனால தான் பின்னாடி முருகர் படம் வச்சுருக்கேன்.
பின்னாடி முருகர் படம் வச்சுருக்கேன். சிவன் வந்து இந்த குபேரனோட சம்மந்தப்பட்ட அந்த கான்செப்டில் வருதுன்றதுனால இவங்களெல்லாம் ஒன்றா வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த மாதிரி வந்து அது அது என்ன இப்போ நான் உங்களுக்கு குபேரன் இவங்க ஹாப்பி புத்தா பிள்ளையாரெலாம் ஒன்றுன்றதுக்காக அந்த குபேரன் படத்தை எடுத்து இங்கே வச்சேன். அது வந்து என்ன எல்லாத்துக்கும் சொன்னதுக்கு காரணமே அந்த குபேரன் போய் இன்வைட் பண்ணார்ல சிவனை. அதுக்கு மெயின் ரீசனே என்னன்னா, நான் அந்த ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இவங்களெல்லாம் ஒன்றா வச்சு கும்பிடணும், ஹரிணின்றவங்க 9 லட்சம் கடன் தீர்த்துக்கு கேட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்றது தான் இது நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து குபேரன் ஃபஸ்ட்டு அவருடைய முன்ஜென்மத்தில் வந்து பெரிய பணக்காரராக இருந்து ஒரு மகாராஜா குடும்பத்தில் மாதிரி இருந்து அந்த பையனை வந்து அந்த அம்மா கண்டித்து வளர்க்க மாட்டாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க. அதனால் அவங்க அப்பா போயிடுவார், அம்மா பையன் மட்டும் வேறு இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த பையன் வந்து ரொம்ப வறுமையில் போயிட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணி வறுமையில் போயிட்டு அதை வந்து அந்த திரவியங்களெல்லாம் திருடுறதுக்காக சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுடைய அந்த ஆலயத்தில் போயிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த திரவியம் கண்ணில் தெரியணுன்றதுக்காக ஒரு திரியை ஏற்றி விடுவார் அவர். அப்போ ஏற்றி விடும்போது என்னன்னா, அப்போ அவர் பேர் வந்து தமன், அவங்க அப்பா பேர் வந்து பின்னாடி தமன்னு முடியும். அதில் இவர் பேர் தமன். அதில் குபேர பகவானுடைய முன்ஜென்மத்தில் அந்த தமன் என்றவர் என்ன பண்ணுவார், அந்த திரவியத்தை எடுக்கிறதுக்காக ஒரு திரியை ஏற்றுவார் சிவராத்திரி அன்றைக்கி நைட்டு. அப்போ எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவரை அடிச்சு போட்டுருவாங்க. ஏதோ திருடத்துக்கு கோயில் உள்ள வந்தாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு போயிட்டு செத்தே போயிடுவார். ஆனால் அந்த சிவன் வந்து அந்த சிவராத்திரி சமயத்தில் அந்த திரியை ஏற்றி விட்டதுனால அதுக்கு அடுத்த பிரிவில் என்ன பண்ணுவார்னா, சிவபக்தனாக மாற்றுவார் அந்த தமன் என்றவர் குபேரனா பிறந்திருப்பார். இப்போது அந்த குபேரன் ரொம்ப தவம் இருப்பார் சிவனை நோக்கி. அப்போ சிவன் வந்து வடக்கு பக்கத்தையே கொடுத்து குபேரனை பெரிய செல்வந்தன் ஆக்கிறார். இவ்வளோ வாக்குறதே சிவன். இவர் இன்னும் தவம் தான் இருந்தாலும் தன்னுடைய செல்வ வளத்தினுடைய பெருமையை காட்டுறதுக்கு போய் தேவலோகத்தில் போயிட்டு குபேரன் வந்து கூப்பிடுவார், வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவார் சாப்பாட்டுக்கு விருந்துக்காக. அப்போ என்ன பண்ணுவார்னா, சிவன் என்ன பண்ணுவார்னா, என்னால் முடியாது, நான் வந்து வரத்துக்கு ஏதோ வேலை இல்லைன்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து அதுக்கு பதில் வந்து நான் பிள்ளையார் அனுப்புகிறேன், என் பையன் பிள்ளையார் அனுப்புகிறேன்னுவார். அப்போ பிள்ளையார் போவார். அங்கே போனால் இவர் வந்து விதவிதமாக அம்பானி வீட்டு கல்யாணத்தை விட ஒரு 10 மடங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடுங்களை கொடுப்பார். எவ்வளோ கொடுத்தாலும் பிள்ளையார் சாப்பிட்ருவார். அது வந்து ஒன்றுமே இருக்காது, மற்ற விருந்தினர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்காது, அந்த மாதிரி சாப்பிட்ருவார் அவர். அப்போ தான் நம்மளை உணர்த்தத்துக்கு தான் ஏதோ பண்ணியிருக்கிறாருன்னு புரிஞ்சு சிவன்கிட்ட போயிட்டு குபேரன் மன்னிப்பு கேட்டு, நான் கர்ப்பமாக இருக்கிறேன், என்னுடைய பெருமைகள் செல்வ பெருமைகளை காட்டுறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன், என் கர்வத்தை இது பண்ணுறதுக்கு தான் நீங்கள் அது மாதிரி பண்ணியிருப்பீங்க, புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்ட பின்னாடி அப்புறமா மறுபடியும் வந்து அந்த உணவுகள் அதெல்லாம் பண்ணதெல்லாம் சாதாரணமாக அது மாதிரி எவ்வளோ சாப்பிட்டாலும் பிள்ளையார் வந்து திருப்தி ஆகலை, இன்னும் சாப்பிட்டாலும் பிள்ளையாருக்கு வேணும்னு கேட்டுன்னு இருக்கிறாருன்ற மாதிரி இருக்கும். அப்போ பிள்ளையார் வந்து திருப்தியாக போதும்னு சொல்கிற மாதிரி ஒன்று வரும். இதில் உண்மையிலே வந்து பிள்ளையாருக்கு நீங்கள் எதனா வேண்டிக்கிட்டு பணம் வரணுன்னாலும் உங்கள் வாழ்க்கையில், ஏன்னா பிள்ளையார் எப்படி பணம்னா, நீங்கள் நல்ல பணம் வரதாக இருக்கும், உங்களுக்கு நல்ல லக்கு இருக்கும், ஆனால் அதை வரவிடாமல் தடை பண்ணுற ஒரு விஷயம். அதை போயிட்டு எப்படி குபேரன் வீட்டில் போயிட்டு பண்ண மாதிரி உனக்கு அந்த கேதுனுடைய இதுவாக அவர் இருக்கிறதுனால அந்த வரத்தை வராமல் தடுத்துட முடியும் அவருக்கு வேறு எதனா கோவம் மேலே இருந்தால். அப்போ நீங்கள் பிள்ளையாரை வந்து ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கணுன்னா மாதம் வர சங்கடஹர சதுர்த்தி இல்லைன்னா இந்த பெரிய பிள்ளையார் சதுர்த்தி இந்த மாதிரி சமயத்துலலாம் அவருக்கு கொழுக்கட்டை செஞ்சு போகிறது, பலகார பிரியர், ரொம்ப அவருக்கு வந்து உணவு பிரியர் அவர். அதை வச்சு தான் அவர்கிட்ட வந்து நீங்கள் பணம் வேணும் அது வேணும் எது வேணும்னாலும் கேட்கலாம். அது வந்து நீங்கள் எப்படியும் கொழுக்கட்டை பண்ணுவீங்க, அதை பண்ணிவிடுங்க. ஆனால் அதே மாதிரி பிள்ளையாருக்கு ரொம்ப சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, வயலட் கலரும் இல்லைன்னா வயலட் கலர் இல்லைன்னா மல்டி கலர் பல வண்ண கலர்கள் இருக்க மாதிரி அன்றைக்கி நீங்களும் அந்த ட்ரெஸ் போட்டுக்குங்க. அதே மாதிரி பிள்ளையாருக்கு போயிட்டு கொள்ளு ரொம்ப முக்கியன்றதுனால நீங்கள் செய்கிற ஏதாவது இதுலேயே கொள்ளு 2 இது போட்டாலும் சரி, நீங்கள் செய்கிற ஏதோ உனக்கு எள்ளு கொழுக்கட்டை இந்த கொழுக்கட்டை பண்ணும்போது சும்மா சாங்கியத்துக்கு அதில் ஒரு 2 கொள்ளு போட்டாலும் சரி, இல்லைன்னா வயலட் கலர் துணியில் காட்டன் துணியில் கொள்ளு வந்து கொஞ்சம் வச்சு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வச்சு அதை கட்டி அதில் நல்லெண்ணெய் போட்டு தீபமாக ஏற்றுறது, அங்கே போய்ட்டு பிள்ளையார் கோயிலில் போய்ட்டு ஏற்றுறது ரொம்ப நல்லது. வீட்டில் ஏற்றக்கூடாது, அந்த கொள்ளு தீபம் வீட்டில் ஏற்றக்கூடாது, அது அங்கே பண்ணலாம். நீங்கள் அன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி வயலட் கலர் ட்ரெஸ்ஸோ அல்லது மல்டி கலர் ட்ரெஸ்ஸோ போட்டுக்கோங்க, ஆண் பெண் யாராக இருந்தாலும். அதே மாதிரி உணவு நீங்கள் வந்து செஞ்சு அதாவது இந்த மாதிரி கொழுக்கட்டை இந்த மாதிரி ஒரு சிற்றுண்டிகள் மாதிரி செஞ்சு அவருக்கு கொடுக்கணும். அதில் அவர் ரொம்ப திருப்தி ஆவார். அந்த விஷயம் அவருக்கு வேறு எப்போனா கூட சங்கட சதுர்த்தியோ இதுவே இல்லைன்னா கூட நீங்கள் எப்பாவது ஒரு விஷயம் வேண்டுதல் நடக்கணும்னா 11ன்ற நம்பர் 7ன்ற நம்பர் ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட நீங்கள் போகும்போது கூட 11 சுற்றுங்க. இப்போ எங்கன்னா பக்கத்தில் கோயில் எங்கன்னா போனால் கூட அதே மாதிரி உங்கள் வேண்டுதலை 7 முறை சொல்லுங்கள். அதே மாதிரி 11 ரூபாய் போட்டு வேண்டுங்க. இந்த விஷயம் முடிஞ்சிச்சானா 11 ரூபாய் போட்டு 11 முறை சுற்றுறேன்னு வேண்டிக்கோங்க. அதே மாதிரி வயலட் கலர் துணி வந்து நீங்கள் இப்போது
இதுக்கு இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு ஏற்றது தீபம் ஏற்றலாம். இல்லைனா நீங்களே வயலட் கலர் ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்கலாம், மல்டி கலர் ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்கலாம். இதில் ஜென்ஸ் வந்து எப்படி அதை வந்து பொண்ணுங்க தான் செஞ்சு முடிச்சிடுவாங்க செஞ்சு. ஆனால் ஒரு ஒய்ஃபோ தங்கச்சியோ அவங்கெல்லாம் செஞ்சு வச்சு பண்ணிவிட்டு அதை எடுத்து போய் கொடுக்குறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களால் செய்ய தெரிலன்னா கூட நீங்களாக கடையில் போயிட்டு எதனா ஒரு ஸ்வீட்டோ எதனா இதுங்களோ வாங்கி அதை அந்த பிள்ளையார் கோயிலாண்ட போயிட்டு வேண்டிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏழைங்களுக்கோ யாரோ பூ கட்டுறவங்களுக்கோ அவங்களுக்கு ஒரு தானமாக கொடுத்துருங்க. பையனுங்களுக்கும் நிறைய வேண்டுதல் இருக்கும். ஒரு ஸ்கூல் போகிறது, ஒரு காலேஜ் போகிறவங்க, ஒரு இன்டர்வியூ போகிறவங்க, ஒரு தொழில் விஷயமா பண்ணுறவங்க எல்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பையனுங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற லேடிஸ்கிட்ட சொல்லி செய்ய வச்சு எடுத்துன்னு வந்து கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு 100% வராது. உங்களுக்கு பிஸ்னஸாக பண்ணுறவங்க, நீங்கள் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை செய்ய சொல்ல நான், நீங்கள் கடையில் ஸ்வீட்டு வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் அந்த பிள்ளையார் கோயிலாண்ட போயிட்டு நீங்கள் அந்த இங்கே இருக்கிற ஏழைங்களுக்கு அங்கேயே பிள்ளையார் இதற்கே தானமாக கொடுத்துருங்க. அங்கே ஒன்று வச்சு நீங்களும் ஒன்று சாப்பிட்ருங்க. அது வந்து பிள்ளையாருக்கு உணவுக்கும் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பிள்ளையார் இவரும் ஏன் தொப்பையோடு இருக்கிறாருன்னா, இவருக்கு ஹாப்பி மேன்ன்றதுக்கும் வந்து அந்த இவங்கெல்லாம் ஒன்று. இந்த சவுத் ஏஷியா ஃபுல்லாக இருக்கிற புத்த மத இதுங்க இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த பிள்ளையார் மெயினாக வச்சுருப்பாங்க. இவர் ஏறக்குறைய ஒரே மாதிரி இந்த கடவுளுக்கு இவரை கும்பிட்றவங்களாம் அங்கே இருப்பாங்க மெயினாக, அந்த தொப்பையோடு இருக்கிற அந்த இது. இந்த குபேரன் இந்த 3 பேருமே அந்த செல்வ வளத்துக்குரியவர்கள். இது வந்து அதனால் சில கடவுள்களை உணவு மூலமாக கவரணுன்னு இருக்குது, சில கடவுள்களை மந்திரங்கள் மூலமாக கவரணுன்னு இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வரதுனால இதை நான் உங்களுக்கு இதை பண்ணுங்க அன்றைக்கின்னு சொல்கிறேன். 7 முறை உங்கள் வேண்டுதலை வைங்க. அதே மாதிரி உங்களுடைய அந்த கோயிலை வந்து அந்த மண்டபத்தையோ இல்லை அரச மரத்து பிள்ளையாலோ 11 முறை சுற்றி 11 ரூபாய் போடுங்க. உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் இந்த வயலட் கலர் விளக்கு ஏற்றி முடிஞ்சால் வைங்க. இல்லைன்னா வேற எப்பாவது கூட நீங்கள் அதை ஒரு செவ்வாய்க்கிழமைகளை யமகண்டத்தில் போயிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஏற்றலாம். ரொம்ப ஒரு காரிய தடை இருக்குது அப்படின்னா அதை பண்ணலாம். அதை என் சேனலில் தொடர்ந்து பார்த்து உங்களுக்கு தெரியும். ராகுகேது பூஜைன்றது காலையில் போயிட்டு அந்த மாதிரி இதில் வயலட் கலர் துணியில் ஏற்றி ஈவினிங் போயிட்டு 4 ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை அந்த துர்கை கிட்ட ஏற்றுறதுன்றத தொடர்ந்து 9 செவ்வாய்கள் பண்ணால் அந்த ஒவ்வொரு செவ்வாயும் ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும். அந்த ராகுகேது இது பண்ணும்போதெல்லாம் ராகுகேது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறேன் எல்லாத்துலேயும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், பிள்ளையார் சதுர்த்திக்கு சொல்லிட்டேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிவிடுங்க, நீங்கள் ஒரு இது மாதிரி பண்ணிவிடுங்க. உணவு ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படியும் கொழுக்கட்டை பண்ண போகிறீங்க, சுண்டல் பண்ண போகிறீங்க, அது வேறு. ஆனால் மாதம் கூட சதுர்த்தி அன்றைக்கோ இல்லை வேறு எதனா சமயத்தில் கூட உணவாக நீங்கள் அவருக்கு வேண்டி பண்ணுங்கன்றது ஒன்று சொல்லிட்டேன். நீங்கள் வயலட் துணியோ மல்டி கலர் போடுவதோ அதுவும் சொல்லிட்டேன். அந்த கொள்ளு தீபம் ஏற்றது ஒன்று சொல்லிட்டேன். அதே மாதிரி 11 முறை சொல்லிட்டு 11 ரூபாய் சுற்றுறது ஒன்று சொல்லிட்டேன். இந்த 3 பேருமே செல்வத்துக்கு சம்மந்தப்பட்டவங்கன்றவங்க, அந்த குபேரன்ன்றது அந்த இவர் ஹாப்பி மேன், ஹாப்பி புத்தா, இவங்க எல்லாமே ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டவங்கன்னு ஒன்று சொல்லியிருக்கேன். இப்போது நான் வந்து கமெண்ட்ஸில் கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது, அதை போயிட்டு படிக்கிறேன். அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அந்த கோலத்து மேலே கோலத்து மேலே சில உயிரினங்கள் வளர்த்தோம், அந்த எந்தெந்த உயிரினங்கள் வளர்த்துனா எந்தெந்த அருள்ன்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருக்காங்க. அதையும் படிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வர சனிக்கிழமை வரைக்கும்காக இது சொன்னது. இந்த செல்வ வளத்துக்கு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதை வேணால் இதில் லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த சனத்குமார் சௌந்தர்யா தேவி பூஜை வந்து எப்படி 6 பௌர்ணமிகள் தொடர்ந்து பண்ணுறதுன்றது செல்வம் ஒருத்தர் கேட்டதுக்காக 9 லட்சம் கடன் தீரணுன்றதுக்கு, லட்சமாக கடன் தீரத்துக்கும் சரி, கோடியாக பணம் வரத்துக்கும் சரி, குபேரனும் சனத்குமாரனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்துக்கு எப்படி குபேரன் மாதிரியோ அந்த மாதிரி தான் பிள்ளையார் கூட ஒரு பங்கு வகிக்கிறாரு, அந்த மாதிரி தான் ஹாப்பி புத்தா கூட பங்கு வகிக்கிறார். ஒரே ஒரு 2 கமெண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க, அதை படிச்சிடறேன். பாசிட்டிவாக ஒருத்தர் சில பேர் ரொம்ப திட்டுறது கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து வைஷா கிருஷ்ணன்றவங்க சொல்லியிருக்காங்க, உங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆழமாக யோசிக்கிறீங்க. கடவுள், சித்தர், பிரபஞ்சம் இவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது சிஸ்டர். ரொம்ப உங்களுடைய ஸ்பீச் எனக்கு ஐ லவ் யூ யுவர் ஸ்பீச் அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. 2வது வந்து முக்கியமாக என்னென்னா, இதுக்கு தான் அந்த கமெண்ட்ஸ் படிக்கணும்னு நினச்சேன். அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பேர் வந்து அதில் அக்கௌண்ட்டில் வந்து கண்ணன் அப்படின்னு போட்டிருக்கு, KANNANKன்னு போட்டிருக்கு அவங்க அக்கௌண்ட் பேர். அதில் நான் சொன்னேன் இல்லைங்களா நேற்று, அந்த கோலத்து மேலே, கோலம் மீன்ஸ் அது வந்து யந்திரம் மாதிரி, அது வந்து குபேர யந்திரம், அது நான் போட்டு வச்சுருக்கிறது. அது மேலே அந்த பரமபதத்தை இதில் கூட அப்படி தான் கட்டங்கட்டமாக இருக்கும், அது மேலே 2 பாம்பு போகும். அந்த மாதிரி அதில் அந்த எலி போன விதத்தை காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. கரெக்டாக சென்டர் பார்ட்டில் மட்டும் 2 பாம்பு மாதிரி அப்படி போகிற மாதிரி பரமபதம் விளையாட்டில் வர மாதிரி பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். அதுக்கு இவங்க போட்டிருக்காங்க, இந்த மாதிரி யார் யார் கோலமிட்டார்களோ அவர்களின் தற்போதைய வாழ்வின் நிலைமைக்கு தகுந்தாற் போல அதில் உயிரினங்களின் நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு பெரியோர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோலத்து மேலே என்னெல்லாம் வந்தால் இப்போது உங்களுடைய நிலைமை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத அது வந்து நம்மளுக்கு குறிப்பால் காட்டும் இல்லைங்களா. அந்த மாதிரி எறும்புக்கு
பிரகாசமான எதிர்காலம். அதாவது நம்ம போட்ட கோலத்து மேலே எறும்பு போகிறத பார்த்தோம்னா, எறும்பு போய் இருந்துதானாலும் நமக்கு தெரியாது. எறும்பு போயிருக்கும். ஆனால் நம்ம கண்ணில் ஆனால் எதுக்கு எதுன்னு மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. எறும்பு பிரகாசமான எதிர்காலம், பூரான் புழங்கும் இடம் கவனமாக இருக்கணும், தேள் ரொம்ப கவனமாக இருக்கணும், காகம் உன்னதமான வாழ்வு, மயில் தொட்டது துலங்கும், பாம்பு குழப்பங்கள் உண்டாகும், எலி எதிரிகளை உருவாக்கும், பல்லி பிரச்சனை இல்லாத வாழ்வு, மயில் அன்றிலிருந்து நல்ல வாழ்க்கை, அதே மாதிரி புறா அன்புள்ளவர்கள் உன் அருகில் அப்படி போட்டிருக்காங்க. புறாவை நான் பார்க்கும்போதெல்லாம் இப்போ ஐயா வைகுண்டராக தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ ஒரு வித்தியாசமான ஒரு புறா வந்ததுன்னு காட்டாங்க. அப்போ அது ஐயா வைகுண்டர் தான் சொன்னேன். அது நான் சொன்னதுலேருந்து கரெக்டாக மாடியில் அவர் பேர் சொல்லும்போது புறா வந்து நிற்குது. ஆனால் இந்த பாம்புன்னா இந்த குழப்பங்கள் உண்டாகுனா அது மேலே பாம்பு மாதிரி வரைஞ்சிருந்தது, குழப்பங்கள் உண்டாகும். ஆல்ரெடி எனக்கு எதிரிகள் இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் கதைங்களா, அது மாதிரி எலி அது மேலே போச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் அது பரமபதம்ன்றது முதல் நாள் என்ன அந்த சினிமா பார்த்து வச்சதுனால பரமபதத்தில் வர மாதிரி அந்த 2 பாம்பு வந்ததுனால அந்த பரமபதம்ன்றது கூடவே நிறைய விஷயங்கள் அந்த சினிமாவிலேயே எனக்கு சொல்லப்பட்டது. உண்மையிலேயே அந்த ஃபஸ்ட்டு டேவே அவர் என்னை பார்க்கும்போதே அந்த காலக்கி சித்தன்றவர் அந்த சினிமாவுக்குள்ளே நிறைய எனக்கான ஆன்சர்ஸை கொடுத்துட்டு இருந்தார் அதுலேயே. அது 2வது வந்து அந்த பரமபதம்ன்றதே வந்து ஸ்ரீரங்கநாதர், வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல், வாழ்க வளமுடன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயமும் அதில் இருக்குது. அதில் ரங்கநாதர் இருக்கிறாரு, அதில் பெருமாள் என்னுடைய இது இருக்குது, குண்டலினி சக்தி இருக்குது. அந்த பரமபதம் விளையாட்டினாலே இந்த பாம்பு ஏணி வாழ்க்கைன்றது ஏற்றத்திற இறக்கங்களோடு உண்டாகுது. பாம்பு வந்து மேலே ஏற்றி விட்டுடும், பாம்பு முழுங்கிச்சானா கீழே வந்து இறங்கிடும், இல்லைன்னா அதை ஏணி வந்து மேலே ஏற்றி விட்டுறோன்றது. அப்படி ஒரு அந்தந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதோ, நட்சத்திர பொசிஷன் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி கீழே இறக்கி விட்டுறதும் மேலே ஏற்றதுமா இருக்குதுன்றதை உணர்த்ததாகவும் அந்த இது இருக்குது பரமபத விளையாட்டு. இந்த முக்கிய விளையாட்டுங்கள்லாம் நம்ம இதுதான் செஸ் போர்டு இதுவே கண்டுபிடிச்சதே நம்மளுடைய கிருஷ்ணர் தான். அந்த மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிச்சி மகாபாரத்தில் விளையாடுற அந்த தாயமாக இருக்கட்டும், நிறைய கேமிங்ஸ் கண்டுபிடிச்சது நம்மளுடைய இவங்க தான் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து மணிமேகலை சொல்லியிருக்காங்க, வணக்கம் குருவே, சரணம், வாழ்க வளமுடன். நேற்று தான் இந்த சித்திரை விளக்கு ஏற்றி சித்திரை வந்து விளக்கு ஏற்றி வணங்க ஆரம்பித்தேன். முதல் நாள் நான் கண்ணை மூடி 108 முறை ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக சொல்லும்போது எனக்கு முன்னால் யாரோ நடமாடுவது போல் தெரிந்தது. இன்று நான் வைத்த தண்ணீர் நன்றாகவே குறைந்திருந்தது. என்ன அற்புதம்! ஆரம்ப காலத்திலிருந்து நீங்கள் சொன்ன பதிவுகளை பின்பற்றி எவ்வளவோ அற்புதங்களை நான் அனுபவித்து இருக்கின்றேன். நன்றின்னு போட்டுக்கிறாங்க. மணிமேகலை என்றவங்க நிறைய பேர் சொல்லி எனக்கு நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்கிற ஒரு இவங்கள தொடர்ந்து 4-5 வருஷமாக இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. என்றைக்கோ ஒரு நாள் போடுவாங்க கமெண்ட்டு. அவங்களுக்கு ஏதாவது சிங்க் ஆயிருந்தானே கரெக்டாக அவங்க கமெண்ட் போடுவாங்க. அதே மாதிரி இவங்க போட்டிருக்காங்க, லதா ரிவ்யூன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்னொரு லதா இருக்காங்க பெங்களூர்லேருந்து, இது அவங்க இல்லை, இன்னொருத்தர் லதான்ற அவங்க போட்டிருக்காங்க. எனக்கு இதை யாரிடமும் சொல்ல தெளிவுபடுத்துவது எனக்கு தெரியல. நானும் கடந்த வார வியாழக்கிழமை கேளக்கிய சித்தர் பற்றி பார்த்து என் கணவர்கிட்ட கூறி இதை வழிபட வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அன்று இரவு ஏதோ ஒரு உருவம் அங்கும் இங்கும் தெரிந்த மாதிரி ஒரு திகில். இரவு முழுவதும் தூங்கலை, பயத்தில். இரவு 2 மணி இருக்கும் விபூதி போன்ற வாசனை வந்தது. என் கணவர் இன்றோடு 4வது நாளாக வணங்குகின்றார். ஏனோ ஒரு வித பயமாக இருக்கின்றது. சித்தரை கும்பிடும் போது மனம் நிறைவாகத்தானே இருக்கணும். இரவில் தூங்கவே முடியலையே. முருகனின் வேல்மாறல் கேட்டுக்கொண்டே 2 நாளாக, அதுவும் 1 மணிக்கு மேல் நான் தூங்குறேன். இப்படி கடந்த வாரத்தில் சித்தரை கும்பிட நினைத்து வருகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆக மொத்தத்தில் ஒரு உணர்வு. நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டாங்க இல்லைங்களா, நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமாக பார்த்துட்டாங்க இல்லைங்களா, அதனால தான் நான் சொல்கிறது. இது வந்து சில பேருக்கு அந்த உணர்வே புரிய மாட்டேங்குது. வந்ததுன்னா கூட வந்திருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஆனால் தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி அந்த பல்லி இதெல்லாம் எக்ஸ்ட்ராவே இப்போ நம்மளுக்கு வந்தது. அந்த மாதிரி வந்து அது ஒருவேளை ஃப்யூச்சரில் வந்து அது அந்த மாதிரி அந்த பெரிய பல்லியோ வந்தால் கூட அது நம்ம கணக்கெடுத்துக்கு தான் இருக்கலாம். அது கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளை ஒத்த பட்டர்ஃப்ளை இருக்கும்போது நான் என் ஹஸ்பண்ட் 2 பேரையும் அந்த மாடிக்கு போக வச்சுது பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. சின்னதாக அவங்க சொன்ன மாதிரி டக்குன்னு நடந்ததா இல்லையா, பட்டர்ஃப்ளை வரல, இது வரல, அப்படி வேணாம், நல்லாவே உத்து பார்க்குறங்க எல்லா விஷயத்தையும் அப்படின்ட்டு தான் அதை நான் சொன்னேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.